ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக ஒரு பீஃப் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ பீஃபை வந்து நல்லா கழுகி வச்சுருக்கேன். ஸோ நெய் தான் ஊற்றிருக்கு. நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, ஸ்டார் முக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து நம்ம போட்டாச்சு. இனி இது பொரிஞ்சு வர டைமில் நம்ம இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் இப்போ நம்ம போட்டுட்டோம்ல. அடுத்தல என்னென்னா நம்மளோட பச்சை மிளகு நல்லா கீறி போட்டுருக்கோம் பாருங்கள். பச்சை மிளகு போட்டாச்சு. பச்சை மிளகு போடும்போது ஒரு 4-5 உரப்புக்காக, அதுக்கப்புறம் ஸ்லைஸாக வெட்டி வச்ச நம்ம ஆனியன் ஸ்டீம் போட்டாச்சு. இது கூட ஆனியன் போடும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடுறது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்க்கணும். இந்த மாதிரி கிளாஸியாக வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்தாச்சு. இந்த தக்காளி இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் புதினா இலை எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி இதெல்லாம் வெந்துருச்சு. ஸோ நம்ம கழுகி வச்ச கொத்தமல்லி இலை, புதினா இலை இதை போடணும். இந்த டைமில் தயிர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு லெமன் ஜூஸு நம்ம ஊற்ற போகிறோம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு விடலாம் நம்மளோட லெமனை. ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போதும். ஏன்னா நம்ம இந்த கறி வந்து சாஃப்ட்னஸ்க்காக தான் ஊற்றுறது. இதையும் புழிஞ்சு ஊற்றியாச்சு. இனி நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா கறி வச்சுருக்கோம்ல, இந்த கறியை நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். அப்போ தான் கறியிலையும் மசாலா பிடிக்கணும்ல, அதுக்காக. நான் பெரிய கறியாக இருந்துச்சு, நான் சின்னதாக வெட்டி தான் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள் பொடி போட்டாச்சு. நம்ம ஈஸ்டர்னோட ஹைதராபாத் பிரியாணியோட மசாலா பொடி தான் போட போகிறேன். அதுவும் மீட் மசாலா, அதாவது பீஃப் மசாலா, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கறியெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டாச்சு. இந்த கப்புக்கு தான் நான் 1.5 கப்பு அரிசி எடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இன்னைக்கு குதிக்கும் போது நம்மளோட 1 கிளாஸுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுத்து சேர்க்கும் போது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். அதுக்காக தான் எங்கள் அம்மாலாம் தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் பிரியாணிலாம் செய்வாங்க. ஸோ அதனால் மிச்சம் இருக்குது 1 கிளாஸ் நான் பண்ணிட்டு தேங்காய் பால். இனி இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டு குக்கரை மூடி வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இலையெல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த டைமில் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருந்தேன். இதை வந்து நல்லா ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் பாஸ்மதி ரைஸில். எதுனால நீங்கள் உங்கள்கிட்ட ஜீரக சம்பா அரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸ் எதுனாலும் எடுக்கலாம். இது எடுக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்தாச்சு. நான் 1.5 கப்பு போட்டனால எனக்கு மேலே வரைக்கும் வருது. அப்புறம் கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டால் இன்னும் நல்ல மணமாக இருக்கும். நம்மளோட நான் அண்டி பருப்பை வந்து என்ன பண்ணியிருக்கேன், வறுத்து வச்சது அதையும் ஆட் பண்ணுறேன். இனி குக்கரில் விசில் வரணும்ல, மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 2 விசில் வந்தோன்னா நம்ம தம். இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டாச்சு. இனி 2 விசில் வந்தது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையும் நம்ம வேக வச்சாச்சு. பிரியாணிக்கு முட்டை வச்சா முட்டையும் ஒரு ரைட்டாக வச்சா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 2வது விசிலும் வந்தாச்சு. ஒரு 2 விசில் வர்றது. ஏன்னா பீஃப் பார்த்திங்களா நல்லா வெந்து வரணும், ஏன்னா எலும்பெல்லாம் வேகணும். அதுக்காக 4 விசில் வந்தோன்னா நான் தம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா தம்லாம் போட்டுட்டு எடுத்ததுக்கப்புறம் கறி எல்லாம் வெந்து நல்லா அழகான ரைஸ் கிடச்சிருக்கு. இதை மாதிரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். இது என்னோடய ரெசிபிஸை பார்க்க கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.